Welcome to கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். ஸோ எஸ்டர்டே கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருக்குறளுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் பிவைக்யூ கொஷின் ஏரியாவும் போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி பாருங்கள் அப்படின்னா ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அதில் அந்த இயர்லேருந்து கொஷின் பார்க்க போகிறோம். இது வந்து ஒன்ஸ் அகெயின் யூனிட் 8ல் வரக்கூடிய இம்பார்ட்டண்டான ஏரியா. இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணியிருக்கிறீங்களான்னு பாருங்கள். அட் ப்ரெசன்ட் டிஎன்பிஎஸ்சியோடைய ட்ரெண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. கொஷின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வர மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் எங்கேருந்து கேட்குறாங்க, எந்த மாதிரி நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோஸ் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். என்எம்ஆர் சுப்ராமன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர். அவரை பற்றின கொஷின் இருக்குது, பார்க்கலாம். மதுரை காந்தி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஷின். மதுரை காந்தி என்று அழைக்கப்பட்டவர் யார்? என்எம்ஆர் சுப்பராமன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் வரைக்குமே இந்த கொஷினோடைய ரெஃபரன்ஸ் இருந்திருக்கு, அதனால அதை பார்த்து வச்சுக்கோங்க. மதுரை காந்தி, என்எம்ஆர் சுப்பராமன். தென்னாட்டு திலகர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? வஉசி. முத்தமிழ் காவலர் யாருன்னு பார்த்துக்கோங்க. தென் அரசியல் தலைவர்களை உருவாக்குபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்கள். அவருடைய பிளான் ஒன்று இருக்கு இல்லையா, கே பிளான். இதை கொஞ்சம் என்ன அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. கே பிளான்னு கேட்டாலே காமராஜ் பிளான் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். மதுரை காந்தி, திரும்ப அதே கொஷின் ரிப்பீட் ஆகுது பாருங்கள். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா சூஸ் த ரைட் மேட்சஸ். கரெக்டான பேரை கண்டுபிடிக்கணும், அதான் கொஷின் ஏரியா. மதுரை காந்தி என்று அழைக்கப்பட்டவர் என்எம் சுப்பராமன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, இது கரெக்டு. அடுத்து பாருங்கள், தட்சிண காந்தி அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறாங்க அப்படின்னு இங்கே இருக்குது. ராஜாஜின்னு கொடுத்துருக்குறாங்க. தட்சிண காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இதுக்கான ஆன்சர் ராஜாஜி கிடையாது, கான் அப்துல் காஃபர் கான். அதுதான் அதுக்கான ஆன்சர். அவருக்கு வந்து எல்லை காந்தி அப்படின்னு கூட ஒரு பேர் இருக்குது, கான் அப்துல் காஃபர் கான். பேரை பார்த்து வச்சுக்கோங்க. ரெட் ஷர்ட் மூமெண்ட்டு. வித்யாலய ஐயா, வித்யாலயம் அப்படின்னாலே எஜுகேஷன் ஸ்கூல். ஸோ வித்யாலய ஐயா என்று அழைக்கப்படுபவர் காமராஜ். அடுத்து பாருங்கள், ஃபாதர் ஆஃப் தமிழ்நாடு லைப்ரரி மூமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ராமசாமி கிடையாது, அவினாசி லிங்கம், காந்தியின் ஃபாலோயர் அவர். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா காந்தி ஏரியாவிலேருந்து கேட்குற கொஷின், பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஹூ வாஸ் த ஃபஸ்ட் அக்யூஸ்டு இன் த ஆஷ் மர்டர் கேஸ்? ஸோ ஆஷ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி யாருன்னு கேட்குறாங்க. நீலகண்ட பிரம்மச்சாரி. இதுதான் ஆன்சர். 10th புக்கில் கூட இருக்குது உங்களுக்கு இதுக்கான ரெஃபரன்ஸ். நீலகண்ட பிரம்மச்சாரி, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், சூஸ் த ரைட் மேட்சஸ் அமாங் த டைப்ஸ். ஓகே, இதில் வந்து ரைட்டான மேட்ச் எதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். ராஜாஜி சக்கரவர்த்தி திருமகள் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், அவருடைய ஒர்க் அது. அடுத்து பாருங்கள், சுப்பிரமணிய சிவா, அவர் எழுதினதான் பிரபஞ்சமித்ரன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாரதியார் கடவுள் ஒருவனே அப்படிங்கிறது பாரதியாருடைய நூல் கிடையாது. மெய்யறிவு அப்படிங்கிறது வஉசியுடைய நூலின் பெயர். சரி, அந்த பேரை பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல கடவுள் ஒருவரே அப்படிங்கிறது யார் எழுதுனதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ எழுதின ஆசிரியருடைய பேர் யாருன்னா வஉசி. அவருடைய புக்கு தான் இது, பார்த்து வச்சுக்கோங்க. வஉ சிதம்பரனார், ரொம்ப முக்கியம். கோரல் மில் ஸ்ட்ரைக்கு. அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் கொஷின். கீழ்கண்ட வாக்கியத்தில் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பற்றிய சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது அரசியல் சார்ந்த அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா தப்பா அப்படின்னா தப்பு. அடுத்த கொஷின் பாருங்கள். 1852ஆம் ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது. இது சரியான ஆன்சர். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனுடைய நிறுவர் பேர் கொடுத்துருக்காங்க, லக்ஷ்மி நரசிம்ம செட்டி. எஸ், இது சரியான பதில். அடுத்து பாருங்கள், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனின் தலைவர் ஆனந்தசார்லு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நோ, இது தப்பு. ஸோ இதுக்கான சரியான பதில் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ரெண்டுமே ஒரே ஆள் தான், கஜ்லு லக்ஷ்மி நரசிம்ம செட்டி. அவங்க தான் வந்து இதுக்கான ஃபவுண்டர் அண்ட் லீடர். பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 1930ஆம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் சட்ட மறுப்பு இயக்கத்தினை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சத்தியமூர்த்தி சாகர், இவருடைய பேரில் தான் இருக்குது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா சத்தியமூர்த்தி அப்படிங்கிறவர் பொலிட்டிக்கல் குரு ஆஃப் காமராஜர். தென் இந்த 1930 இந்த நம்பரை பாருங்கள். இந்த 1930 அப்படிங்கிற நம்பர் தான்
சைபர் கிரைம்க்காக தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துருக்கிற நம்பர் மேபி எக்ஸாமில் கேட்கலாம். சைபர் கிரைம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன குரூப் 1ல் வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. நம்பர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. உதவி எண்கள் பற்றி கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சைல்டு ஹெல்ப்லைன் பார்த்தீங்கன்னா 1098 எழுதிடுவீங்க. விமனுக்கான ஹெல்ப்லைன் நம்பர்னு கேட்டாங்கன்னா 1091 இதுவும் வரும், 181 வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பள்ளி சிறார்களுக்கு, அதாவது சிறுவர் சிறுமியர் இவங்களுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் 14417. சரியா? இந்த நம்பர்ஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். அரேஞ்ச் த ஆர்டர் கேட்குறாங்க பாருங்கள். இந்த ஈவெண்ட்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்குறாங்க. நம்பர் 1 பாருங்கள். வைக்கம் சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், கள்ளுக்கடை மறியல், சென்னை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு 4 இருக்குது. ஸோ இந்த 4ல் முக்கியமான ஒரு ஆளை பற்றி தான் பேசுகிறாங்க. யார் அப்படின்னா பெரியார். ஸோ பெரியாரை வச்சு நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஒன்றுமே தெரியலையா? ஸோ சிம்பிள். வைக்கம் சத்தியாகிரகா இயர் பார்த்தீங்கன்னா 1924. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் 1920. ஒத்துழையாமை இயக்கம். அடுத்து பாருங்கள், சென்னை காங்கிரஸ் கமிட்டி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு அது எப்போன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவர் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபடுவார். அதனால தான் அவரை வந்து சென்னை காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் ஆகிற அளவுக்கு அவருக்கு அந்த பொறுப்பு கிடச்சிருக்கும். சரியா? ஸோ சுதந்திர போராட்டத்தை முன்னின்று நடத்தியிருப்பார். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம், அடுத்த கள்ளுக்கடை மறியல்னால தான் அவருக்கு காங்கிரஸ் கமிட்டி தலைவருங்கிற போஸ்ட்டு, அடுத்து வைக்கம் சத்தியாகிரகா. இந்த மாதிரி ஆர்டர் வச்சு போட்டிங்கன்னா கூட நீங்கள் ஈஸியாக போட்டுற முடியும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஹூ வாஸ் அரெஸ்டட் பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஃபார் த பாம் எக்ஸ்ப்ளோஷன் ஆன் 1933 அட் ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீஸ் ஸ்டேஷன். ஸோ இதுவும் வந்து உங்களுடைய 10th புக் ஏரியில் இருக்கக்கூடிய கொஷின் தான். காமராஜ் சரியான பதில். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். முதலில் கருத்து படங்களை தமிழ் இதழ்களில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பல தடவை ரிப்பீட்டடாக கேட்ட கேள்வி. சுப்பிரமணிய பாரதி. நீங்கள் ஜென்ரல் தமிழ் படிச்சிங்கனாலும் பரவாயில்ல, உங்களுடைய கொஷின் பேப்பர்லேயும் இந்த கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. அந்த இதழின் பெயர் இந்தியா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் தான் முதல்ல வந்து கருத்து படங்களை கொண்டு வந்திருப்பார் பாரதியார். தமிழில் நீங்கள் 100 கேள்விகளுக்கு படிச்சிங்கன்னா உங்களால் டெஃபினட்டாக 120 கேள்விக்கு பதில் எழுத முடியும். எப்படி அந்த 20 கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 8 யூனிட் 9ல் வரக்கூடிய ஏரியாஸ் தான். ஸோ தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். கீழ்வரும் கூற்றுகளுள் செண்பகராமன் பிள்ளை பற்றிய சரியான கூற்றுகள் எதுன்னு கேட்குறாங்க. இவர் திருவிதாங்கூர் அரசில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர். அடுத்து பாருங்கள். இவர் பாரத மாதா வாலிபர் சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார். சரியான பதில் செண்பகராமன் பிள்ளை. இவர் இந்திய தேசிய இராணுவத்தை சார்ந்த லட்சுமிபாயை 1931 திருமணம் செய்து கொண்டார். இவர் ஜெர்மானிய படையில் சேர்ந்து முதல் உலகப் போரில் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினார். செண்பகராமன் பிள்ளை. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் சீரீஸில் சுபாஷ் சந்திர போஸ் பற்றின ஒரு வீடியோ இருக்குது. அதில் அந்த லக்ஷ்மி சகல் பற்றின இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. லக்ஷ்மி சகல், லக்ஷ்மி பாய். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட எந்த நாளாக பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட நாளை தமிழக தேசிய தலைவர்கள் பெயரிட திட்டமிட்டனர்? ஸ்வராஜ் டே. சரியா? சுதேசி தினம். இதுதான் சரியான ஆன்சர். ஸ்வராஜ் டே. விஓசி அவர்களும் சுப்பிரமணிய சிவா அவர்களும், திண்டுக்கலை சார்ந்த சுப்பிரமணிய சிவா 2 பேரும் தான் வந்து பிபின் சந்திரபாலை கூப்பிட்டுட்டு வந்து இங்கே பேச சொல்லுவாங்க தமிழ்நாட்டில். அதனால தான் அரெஸ்ட் ஆகும். விஓசி அவர்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. தென் சுப்பிரமணிய சிவா லெப்ரஸினால் அஃபெக்ட் ஆகுவார். இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு காலத்தில் சுப்பிரமணிய சிவா வந்து பாதிக்கப்பட்ட நோய் எது கேட்டாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக போய் வஉசியுடைய எந்த காலில் அவருக்கு செக்கு இழுக்க வச்சாங்க, காலில் தான் வந்து அந்த நாட் போட்டு செக்கை இழுக்க வச்சுருப்பாங்க. சரியா? ஸோ அதனால் அந்த கொஷின் அதை கொண்டு கேட்டிருந்தாங்க. அவ்வளோ டீப்பாலாம் டிஎன்பிஎஸ்சி கொஷின் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடியெல்லாம். அடுத்து பாருங்கள். பாரதியாரை குறித்து கீழ்கண்ட கூற்றுக்களுள் சரியானது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. பாரதியார் 1905 காசியில் நடைபெற்ற இந்திய தேசிய கருத்தரங்கில் கலந்து கொண்டார். அடுத்த வருஷமே பார்த்தீங்கன்னா பாலபாரத சபா அப்படிங்கிற அமைப்பை சென்னையில் உருவாக்குறாரு. ஸோ கொஸ்டின் கேட்கலாம். 1906 பாலபாரத சபா என்னும் அமைப்பை சென்னையில் ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். பாரதியார். அதுக்கடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா சூரத் காங்கிரஸ் கூட்டணியில் வஉசியுடன் கலந்து கொண்டார். அவர் வங்கமே வாழியவை என்ற பாடலை இயற்றியுள்ளார்.
ஸோ இது ஒரு முக்கியமான கொஷின். வங்கமே வாழியவே என்ற பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். பாரதியார், பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஆக மொத்தம் எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே சரி இதில். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்ட இதழ்களில் சுப்பிரமணிய பாரதியுடைய தொடர்புடைய இதழ் இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க பாருங்கள். ஸோ என் நியூ டெய்லி அப்படின்னு சொல்கிறது சுப்பிரமணிய பாரதியாருடைய இதழ் தான், என் நியூ டெய்லி. இந்தியா இப்போ தான் பார்த்தோம், விஜய் அவருடைய தான். நியூ இந்தியா, நியூ இந்தியா அப்படிங்கிறது யாருடைய இதழ் அப்படின்னு பாருங்கள். நியூ இந்தியா அப்படின்னு வந்துச்சுனாலே அது அன்னி பெசன்ட். அப்போ யங் இந்தியா யார் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. யங் இந்தியா காந்திஜி, நியூ இந்தியா அன்னி பெசன்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்ட கேள்வி. அடுத்து பாருங்கள். வ.உ. சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார், இது கூற்று. இந்திய கடற்படை வாணிபத்தில் ஆங்கிலேயரின் முற்றுரிமையை அவர் எதிர்த்தார், இது அதற்கான காரணம். ரெண்டில் எதுன்னு கேட்குறாங்க. ரெண்டுமே சரிதான். ஸோ ஆப்ஷன் ஏ. தென் இவருடைய கப்பல்களுடைய பேரை பார்த்து வச்சுக்கோங்க. 2 கப்பல் வாங்கியிருப்பார். எஸ்எஸ் லாவோ, எஸ்எஸ் காலியோ அப்படின்னு சொல்லி 2 கப்பல் வாங்கியிருப்பார். கொழும்பு வரைக்கும் அந்த கப்பலை பயணம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க கப்பலுடைய பெயர். நம்மளுடைய யூடியூப் சேனலில் வஉசிக்கான வீடியோ போட்டிருக்கோம். அதில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் புக்கில் இல்லாதது. ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய போட்டிருக்கோம். எந்த கம்பெனியிலேருந்து கப்பல் வாங்கியிருப்பாருன்றது முதற்கொண்டு கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்கலன்னா பார்த்துருங்க. யூனிட் 8க்கு முக்கியமான ஏரியா அது. அடுத்து பார்த்தீங்கன்னா இயர்லி அஜிடேஷன்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படிங்கிற ஏரியா. இதில் ரீசெண்ட் டைம்ஸில் கேட்ட கேள்விகளை பாருங்கள். எந்த பேர் தப்பாக மேட்ச் ஆகியிருக்குன்னு கேட்குறாங்க. ராங்லி மேட்ச்டு பேர் எதுன்னு கேட்குறாங்க பாருங்கள். கோபால நாயக், திண்டுக்கல். ஸோ இது எந்த லெசன் ஞாபகம் வருதா? 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய லெசன் தான், அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ராஜா ஆஃப் பழசி, மலபார் தான். கிருஷ்ணப்ப நாயக், கன்னடா. சரியான விடை பார்த்தீங்கன்னா தூண்டாஜி நாயக். ஏன் அப்படின்னா தூண்டாஜி நாயக் என்பவர் மைசூரை சார்ந்தவர். ஸோ அதான் இங்கே தவறான பேர். சரியா, ஆன்சரையும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். திரும்ப இதுவும் க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் போட சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ வேலூர் மியூட்டினிக்கான இயரை பார்த்து வச்சுக்கோங்க. 1806, 10th ஜூலை வரும். உங்களுக்கு டேட்டு தேவையில்ல, இயர் மட்டுமா பார்த்து வச்சுக்கோங்க. 1806. எக்ஸிக்யூட்டட் த ஹேங்கிங் ஆஃப் கட்டபொம்மனுடைய இயர் பாருங்கள், 1799. பழனி கான்ஸ்பிரசி 1800. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி 1754 போட்டிருப்பாங்க, செகண்ட் கர்நாடிக் வர டைமில். ஸோ அப்போ இவ்வளோ தான். இதை வச்சு நீங்கள் அரேஞ்ச் ஆர்டர் போடணும். முதல்ல 4 வருமா, 4. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2, நெக்ஸ்ட் ஒன் 3, நெக்ஸ்ட் ஒன் 1. ஸோ இதை வச்சு நீங்கள் போட்டுடலாம். பேரை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சிவசுப்பிரமணியனார் எப்போ தூக்கிலிட்டாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இடம், இயர் ரெண்டையுமே பார்த்துடலாம். செப்டம்பர் 13, 1799. இடம் பார்த்தீங்கன்னா நாகலாபுரம். சரியா, கயத்தாரில் வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிடுவாங்க. கயத்தாறு, விருப்பாச்சி, பாஞ்சாலம் குறிச்சி. 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கை பார்த்து வச்சுக்கோங்க, மாடர்ன் இந்தியா. அதில் தான் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஊமைத்துறை கழுவேற்றப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டிருக்காங்க. நவம்பர் 16, 1801. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். வலிமையான எதிரியின் முன் அடிபணிதலின் பாசாங்கும் சரணடைதலின் ஒத்திவைப்பும் என்ற பழமொழியின்படி ஆங்கிலேயருக்கு எதிராக பாளையக்காரர் கூட்டமைப்புக்கு வழிகாட்டிய நூல் எதுன்னு கேட்குறாங்க பாருங்கள். எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா பஞ்சதந்திரம். நெக்ஸ்ட் ஒன். ஆங்கிலேயருக்கு எதிராக ஆரம்பகால எதிர்ப்பின் போது திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர்கள் யாருன்னு கேட்குறாங்க. மருது சகோதரர்கள். திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். ஸோ இதோட இந்த செஷன் முடியுது. அடுத்த கிளாஸில் வேறு ஒரு டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.